உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறது, திணை அரிசியை பயன்படுத்தி எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு சொல்லித்தர போறேன். நீங்க கேட்கலாம், பச்சரிசி தானே பயன்படுத்துவாங்க, ஏன் திணை அரிசி அப்படின்னு கேட்கலாம். அரிசி அப்படின்னாலே சிறுதானியமும் அரிசி வகைகளுக்குள்ள சேர்ந்தது தான். அதுலயும் இந்த திணை அரிசி அப்படிங்கிறது ரொம்பவே பாரம்பரியமான ஒரு உணவு. குறிஞ்சி நிலத்துல முருகனுக்கே படைக்கப்பட்ட ஒரு உணவானது. அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட ஒரு உணவு தான் இந்த திணை அரிசி. அதை தவிர இன்றைய அறிவியல் உலகத்துல நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த திணையில நிறைய நல்ல நார்ச்சத்துக்கள் இருக்கு, பீட்டா கரோட்டின் இருக்கு, ஆரோக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதையும் தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னா, இதுக்கு நம்ம பெஸ்டிசைட்ஸ், பூச்சிகளை கொன்று பெஸ்டிசைட்ஸ் போட்டு அப்புறம் நிறைய உரம் போட்டு வளர்க்குறதெல்லாம் இல்லை. அது எந்த ஒரு விதமான பெஸ்டிசைட்ஸ் இல்லாம, ஃபெர்டிலைசர்ஸ் இல்லாம ரொம்ப ஒரு நல்ல பொருளா, ஒரு பரிசுத்தமான ஒரு பொருளா நம்மளுக்கு கிடைக்குது. அந்த மாதிரியான ஒரு பொருள்ல நம்ம பொங்கல் செய்து கடவுளுக்கு நம்ம படைக்கிறப்போ அந்த கடவுளினுடைய அன்பும் கருணையும் நமக்கும் இல்லை, நம்முடைய சந்ததிக்கும் சேர்த்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனாலதான் நான் இன்னைக்கு திணை அரிசியை சூஸ் பண்ணினேன். அதே மாதிரி அந்த வீடியோக்குள்ள போலாம். திணை அரிசி ஒரு 6 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. எந்த ஒரு சிறுதானியமானாலும் ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. திணை அரிசி ஒரு 100 கிராம் இருக்குதுங்க. 100 கிராம் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. பாசிப்பருப்பு கொஞ்சம் கம்மியாகவே நம்ம போட்டுக்கலாம். வெல்லம் நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ இல்லை பனை வெல்லமோ பனங்கருப்பட்டியோ தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் கலர் பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கிறது தான் நம்ம வாங்கணும். இப்போ மார்க்கெட்டில் நான் நிறையா பார்த்துருக்கேன், எல்லோயிஷ் கலரில் வெல்லம் விற்கிறாங்க. கண்டிப்பாக அது வாங்க வேண்டாம். அது நிறையா கெமிக்கல் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் இருந்ததுன்னா பார்த்து வாங்குங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ வெல்லம் எடுத்துக்கணும் அப்படின்னா, நான் 1 கப்பு, இது 1 டேபிள் ஸ்பூன் இல்லைங்களா. ஸோ 1 கப்புக்கு மேலே நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி நம்ம வெல்லம் எடுத்துட்டா சரியாக இருக்கும். இது ஆஸ் யூஷுவல் நம்ம பொங்கலுக்கு போடுவோம் இல்லைங்களா, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் போடுறோம். ஏலக்காவை தோல் உரித்து நான் வச்சுருக்கேன். இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. நெய் அவ்வளோதாங்க. நெய் நம்ம இஷ்டம். அதாவது வீட்டில் பெரியவங்கெல்லாம் இருந்தாங்க, நிறையா சாப்பிட்றவங்கெல்லாம் இருக்காங்க பொங்கல் அப்படின்னா நெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாங்க. குழந்தைகளுக்கு அப்படிங்கிறப்ப நம்ம நெய் நிறையாவே ஊற்றிக்கலாம். ஸோ இந்த நெய் நம்ம நிறையா ஊற்ற டேஸ்ட் கிடைக்கும். ஆனால் ஹெல்த்துக்கு அது அவ்வளோ ஆரோக்கியமானது இல்லை நிறையா நெய் சேர்த்துறது. அதனால நெய் வீட்டில் உள்ளவங்களுக்கு எப்படி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாங்க. வழக்கமாக பொங்கல் பொங்கல் பானையில் நல்லா மஞ்சள் குங்குமம் இட்டு மஞ்சள் போட்டு செய்வாங்க. இன்றைக்கி நான் மண் சட்டியில், நான் எப்போ யூஸ் பண்ணுற மண் சட்டியில் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பானையில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். முதல்ல நம்ம இந்த கப்பில் தான் நான் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதே கப்பில் நான் இப்போ 3 டம்ளர் அரிசி ஊற வச்ச தண்ணியும் பாலும் நம்ம ஊற்றணுங்க. இப்போ இந்த திணை அரிசி ஊற வச்ச தண்ணியை நான் வேஸ்ட் பண்ணாமல் இதுலேயே நான் ஊற்றிடுறேன். இது 1 கப் ஆயிருக்கு. இப்போ மீதி நம்ம 1 கப் பால் ஊற்றிட்டு நார்மல் தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். 2 ஆயிடுச்சுங்க பால். இப்போ மொத்தம் நான் 3 கப். இப்போ நம்ம தண்ணி லைட்டாக கொதிக்கிறப்போ நம்ம அரிசியும் பாசிப்பருப்பையும் போடணும். இது கொதிக்க ஆரம்பிக்கட்டுங்க. அரிசியும் பருப்பும் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்றதையெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நான் பனங்கருப்பட்டி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்ததுன்னா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ இந்த பனங்கருப்பட்டியை நாம் டைல்யூட் பண்ணிக்குவோம். ஏன்னா இப்படியே நம்ம போட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியாக இருக்கும். இன்னொன்று இதில் மண் இருக்கும். ஸோ அந்த மண்ணையும் நம்ம வடிகட்டின மாதிரியே ஆயிடுச்சு. எப்போவுமே இது நம்ம வேகிறப்பவே அதுவே இறுக ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சமாக தண்ணியாக போகிறோம், நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம். இதை டைல்யூட் பண்ணிக்கலாங்க. இது பாருங்கள், கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு நான் செஞ்சுருக்கேன். இது மாதிரி டைல்யூட் ஆயிரும். இது மாதிரி சின்ன சின்ன கட்டியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கரண்டிலேயே கொஞ்சம் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா அது உடஞ்சி கரைய ஆரம்பிச்சிடும். அதனால நல்லா அதை கரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இது கரைச்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், பால் பொங்குற ஸ்டேஜில் நம்ம இந்த திணை அரிசியை போடுறோம். அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பையும் உள்ளே போட்டுடலாம்.
இப்போ நம்ம மண்பானையில் செய்கிறதுனால மண்பானை வந்து ரொம்ப சீக்கிரம் சூடேறிடுங்க. அதுக்கப்புறம் அது பொங்க ஆரம்பிக்கும். பொங்க ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் ஒரு 2-3 டைம் நல்லா கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னா இதோ இந்த மாதிரி அடங்கிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாகிடும். இந்த மாதிரி அடங்கிடும், வேக ஆரம்பிச்சிடும். அங்கே அரிசி பானையில் வெந்துட்டு இருக்குதுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த முந்திரியையும் திராட்சையையும் தாளித்து எடுத்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா திராட்சையை போடலாங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொங்கி வர்றப்போ வந்து நம்ம கரண்டியை கொண்டு கிளறி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அந்த தண்ணியெல்லாம் அடங்கி ரொம்ப அழகாக வெந்திருக்கு. இப்போ நம்ம இதே பாத்திரத்தில் வெல்லம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வடிகட்டி இதை ஊற்றிடலாம். இங்கே பாத்திரம் சின்னதாக இருக்கிறதுனால நான் வேறொரு பாத்திரத்தில் இது வெள்ளத்தண்ணியோடு நான் கிளறி காமிக்கிறேன். இது நல்லா வெந்துருச்சுங்க. பாத்திரம் சின்னதாக இருக்கிறதுனால நான் இப்போ வேறொரு பாத்திரத்தில் போட்டு உங்களுக்கு கிளறி காமிக்கிறேன். நீங்கள் அதே மண்பானையில் நீங்கள் கிளறலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி இதை வந்து நல்லா கிளறிக்கோங்க. இந்த வெல்லம் நான் வடிகட்டி வச்சுட்டேன், அதனால நான் டைரெக்டாக சேர்க்குறேன். நல்லா கிளறிக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு அந்த ஸ்வீட்னஸை தூக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேர்ப்போம். எப்போவுமே ஒரு ஸ்வீட்டில் வந்து கொஞ்சமாக ஒரு உப்பு சேர்த்தோம் அப்படின்னா ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு நல்லா வெளியில் தெரியும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம அப்படி சேர்த்துருக்கோம். இப்போது நம்ம வாசனைக்காக ஏலக்காய் போட்டிருக்கோம். அடுத்து இப்போ முந்திரி திராட்சை போட்டுக்கலாங்க. நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போங்க. இப்போ இதில் நான் நெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம நிறையா நெய் ஊற்றலாம். ஆனால் உங்களுக்கு அந்த நெய் ஊற்றுறப்போ வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா நெய் அளவை வந்து குறைச்சிக்கலாம். திணையரிசி சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வர்ற பொங்கலுக்கு செஞ்சு சாமிக்கு படைச்சு எல்லா அருளும் பெற்று வளமோடு வாழ்க. நன்றி, வணக்கம்.